அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே, சனியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி மார்ச் 29ஆம் தேதி இரவு சனி பெயர்ச்சி ஆகிறது. இதுவரை மேஷ ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருந்து நன்மைகளை வாரி வழங்கி கொண்டிருந்த சனி பகவான் தற்போது விரயஸ்தானத்துக்கு செல்கிறார். 7.5 சனியில் விரய சனி. ஆகவே மேஷ ராசியினர் உடல் நலனில் கவனமாக இருத்தல் வேண்டும். பண வரவில் தடை தாமதங்கள், தொழிலில் குறுக்கீடுகள் ஏற்படும். அதிகம் உழைக்க வேண்டி இருக்கும். ஆக சனி பயிற்சி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறார். தனது 3ஆம் பார்வையால் ரிஷப ராசியையும் 7ஆம் பார்வையால் கன்னி ராசியையும் 10ஆம் பார்வையால் தனுசு ராசியையும் பார்க்கிறார். குரு வீட்டில் நீர் ராசிக்கு சனி பகவான் செல்வதால் வெளிநாட்டவரின் முதலீடுகள் அதிகமாகலாம். நமது நாட்டில் வெளிநாட்டுடைய முதலீடு அதிகமாக வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அடுத்து 7.5 சனியின் ஆதிக்கம் துவங்குகிறது மேஷ ராசினருக்கு. தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார். மேஷ ராசிக்கு அடுத்த ராசி ரிஷப ராசி. அங்கு சனியின் பார்வை படுகிறது. ஆகவே சனி பார்க்கும் இடம் கெடுதல். தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு சனி பார்வைப்படுவதால் வீட்டில் கணவன் மனைவி அடிக்கடி கருத்து வேற்றுமை, சண்டை சச்சரவுகள் உண்டாகலாம். வார்த்தைகளில் கவனம் தேவை. மேஷராசி பெண்கள் வாயை திறக்கக்கூடாது, வாய் பேசக்கூடாது. வாரம் ஒரு முறை மௌன விரதம் இருக்க வேண்டும். சனிக்கிழமைகளில் உபவாசம் இருக்கலாம். உடல் நலத்துக்கு நல்லது. கணவருடன் அடிக்கடி சண்டை சச்சரவு, வீண் வாக்குவாதம் செய்யக்கூடாது. அடுத்து 7ஆம் பார்வையால் ருண ரோக சத்ரு ஸ்தானத்தை பார்க்கிறார். தங்களுடைய 7ஆம் பார்வையாக மேஷராசிக்கு 6ஆம் இடமாகிய கன்னி ராசியை பார்க்கிறார். சில நோய்கள் வந்து விலகும். நோய்களை நல்ல முறையில் சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். மர்ம நோய்கள் வரலாம். 10ஆம் பார்வையாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுகிறார். தங்களுக்கு 10ஆம் இடம் தனுசு ராசி. தனுசு ராசியையும் பார்வையிடுகிறார். ஆகவே இந்த நேரத்தில் தசா புத்தி சாதகமாக இருந்தால் நன்மைகள் நடைபெறும். இல்லாவிட்டால் கஷ்டங்கள் தான். பிறரின் கோபத்துக்கு ஆளாவீர்கள். வேலை செய்யும் இடத்தில் வேலை பல மடங்கு அதிகரிக்கும். இப்படிப்பட்டவர்கள் பரிகாரம் என்ன? வயது முதிர்ந்தோருக்கு உணவளிக்க வேண்டும். குஷ்டரோகிகள், கண் பார்வை இல்லாதவர்கள், கேன்சர் பேஷண்ட்ஸ் போன்றவர்களை தேடி சென்று அவர்களுக்கு உதவி செய்யலாம். கோயில்களுக்கு பராமரிப்பு செய்யலாம். இவற்றை கண்டிப்பாக செய்ய வேண்டும். கண்டிப்பாக செய்தால் அவர்களுக்கு சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும். முக்கியமாக கண் பார்வை இல்லாதவர்களுக்கும் கேன்சர் பேஷண்ட்ஸ்களுக்கும் உதவி செய்தால் மிகவும் நன்மை கிடைக்கும். முடிந்தால் அன்னதானம் செய்யலாம். அன்னதானம் செய்தால் சனியினால் ஏற்படும் கெடுதல்கள் அனைத்தும் குறைகிறது. சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். 7.5 சனியில் விரய சனி என்பதால் கவனம் தேவை. வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.